நீட்டு ஹை ஸ்கோர் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில குவாலிட்டிஸ் இருக்கா? என்ன சார் அந்த குவாலிட்டிஸு? எங்களுக்கு சொல்லுங்களேன். நாங்கள் கூட டெவலப் பண்ணி ஹை ஸ்கோர் வாங்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை தான் வந்து பார்க்க போகிறோம். என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்குது, அந்த குவாலிட்டிஸை நம்ம டெவலப் பண்ணால் நம்ம கூட ஹை ஸ்கோர் பண்ண முடியுமா நீட்டில், நம்ம கூட கவர்மெண்ட் சீட்டு வாங்க முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோ. ரைட்டா? என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி பற்றி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து சென்னையில் பிரம்மாண்டமாக ஒரு கமிட்மெண்ட்டோட கவர்மெண்ட் சீட்டாக வாங்க நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்து குறைஞ்ச நம்பர்ஸு ஒரு 20 ஸ்டூடெண்ட் தான் ஒரு பேட்சில் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து என்ன புரியுது, என்ன புரியல, என்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி டெஸ்ட் எழுதணும், அதில் வர மிஸ்டேக் என்ன, அதை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணி அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்ணி திருப்பியும் மார்க்ஸ் வந்து உங்களை ஸ்டெபிளைஸ்டாக வாங்க வச்சு எக்ஸாம் சென்டரில் போயிட்டு எக்ஸாம் எழுதுகிறப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டோட வெளியில் வரப்போ எனக்கு கவர்மெண்ட் சீட்டுப்பா, ஆமாம் இந்த வாட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை வந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு பேட்ச் தான் ஆர்ஜிஆரில் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 15th ஆகஸ்ட். நீங்கள் கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும் அப்படின்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா 100% உறுதியாக நீங்கள் இருக்கலாம். உங்களால் அடுத்த வருஷம் நீட்டை கிராக் பண்ணி மெடிக்கலில் கவர்மெண்ட் சீட்டு வாங்க முடியும் அப்படின்ட்டு. ரைட்டா? ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறீங்களா? இதில் 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. 15th ஆகஸ்ட் 2025 இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டாப்பா? இது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9384810298 இந்த நம்பரில் கால் பண்ணிக்க அப்படின்னாலும் இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப தெளிவாக என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத கொடுப்பாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் ஒன்லி ஃபியூ சீட்ஸ்ன்றதுனால இமிடியேட்டாக இந்த வீடியோ பார்த்ததுமே நீங்கள் என்ன பண்ணணும், உடனே இந்த நம்பரில் கால் பண்ணி பேசிடணும் சப்போஸ் ஐடியா இருந்ததுன்னா. ரைட், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவாலிட்டிஸ் ஆஃப் students who scoring high marks in the NEET exams. என்ன சார் இருக்குது இதில், என்ன சார் குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆமாம், என்ன சார் அவர்கிட்ட குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை டெவலப் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய குவாலிட்டியை வந்து அந்த குழந்தைகிட்ட இருக்கும். எனக்கு தெரியல சார், ஃபிசிக்ஸ் எனக்கு கஷ்டம் தான் சார் சொல்கிறாங்க, ஆனால் சொல்லி கொடுத்தா நான் புரிஞ்சுப்பேன் சார். எப்படி அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த டெக்னிக்கு எனக்கு சொன்னீங்கன்னா நானும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் சார். ப்ராப்ளம்ஸ் எத்தனை போடணுன்னாலும் நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். வரலைன்னா கூட பரவாயில்ல சார், நான் போட்டு பார்த்து பழகிட்டு என்னுடைய எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிப்பேன் சார். என்னுடைய ஃபண்டமெண்டல்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிப்பேன் சார். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் கிளியர் பண்ணுறதுக்கு என்னுடைய தகுதியை உயர்த்திப்பேன் அப்படின்ற பாருங்க. அவன் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் இல்லைன்னா கூட என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் வர்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. திருப்பி எனக்கு கஷ்டம், எனக்கு புரியல, கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி இல்லை, எனக்கு தெரியல, எனக்கு மேக்ஸ் திறமோ, இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்க போறீங்களா? ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டலை டெவலப் பண்ணி ஹை ஸ்கோர் பண்ணக்கூடிய மாணவர்களை போல நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டலை டெவலப் பண்ண போறீங்களா? பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் செகண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்கோர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிளான் வச்சுருக்காங்க. மெயின் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். காலையில் எழுந்துக்கிறது, நைட்டு தூங்குறது, என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம், என்ன கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போகணும், என்ன டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, அந்த நோட்ஸு கரெக்டாக இருக்கா, அந்த நோட்ஸை ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் போட்டுமா, நம்ம தூங்குறதுக்கு கரெக்டான டைம் கொடுக்குறோமா, சாப்பிட்றதுக்கு அதுக்கான டைம் எடுத்துக்கிறோமா, ஒவ்வொரு பிரேக் டைம்லேயும் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் டீச்சர் இருந்தாங்கன்னா கேட்டுட்டு டக்குன்னு அந்த டவுட்டில் கிளியர் பண்ணிக்கிறோமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமை கரெக்டாக, அந்த ரொட்டீனை கரெக்டாக பிளான் பண்ணுவான். இந்த டைம்னா இந்த டைம் எடுத்துப்பான், இந்த டைம் படுப்பான், இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுவான். 40 கொஸ்டின் பண்ணோன்னா 40 பண்ணுவான், 20 பண்ணுவான், 30 பண்ணோன்னா 30 இந்த டாப்பிக்கை நான் இந்த டைமில் முடிச்சிருக்கணும் அப்படின்னா டப்புன்னு முடிச்சிருவாங்க.
அந்த மாதிரி குவாலிட்டிஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் அதை ஷெடியூல் பண்ணி நான் முடிப்பேன் அப்படின்றா பாருங்க. அந்த மாதிரி குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்ணியிருக்குங்க. அந்த குவாலிட்டி நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? பண்ணிடுவீங்களே. இது என்ன சார் பெரிய விஷயம், பண்ணிடுவோம் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றது கேட்குது. தென் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டீன் ஒன்று, ரெண்டாவது சொன்ன டைமுக்கு சொன்னதே நடக்குதா, கரெக்டாக நான் வந்து ப்ராப்பராக இந்த 10 நிமிஷம் போனால் அந்த 10 நிமிஷத்துக்கான உண்டான வேலையை நான் பண்ணனா, 6 மணிக்கு எழுந்துக்கணும்னு சொன்னால் 6 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா, இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஷெடியூல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டைமும் இந்த டைமுக்கு என்னென்ன பண்ணணுமோ, ஃபிசிக்ஸ் பண்ணுற டைமில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பண்ணுற டைமில் கெமிஸ்ட்ரி, பயாலஜி பண்ணுற டைமில் பயாலஜி. சில பேர்லாம் பயாலஜியில் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போட்டு வச்சிருப்பாங்க. டீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு சொல்லி கொடுத்துருப்பா, உட்காந்து ஃபிசிக்ஸ் போட்டுருப்பாங்க. ஃபிசிக்ஸ் டீச்சர் உட்காந்துருப்பாரு, அந்த டைமில் ஃபிசிக்ஸ் தான் பண்ணணும்னு இருக்கும், அவன் உட்காந்து அப்போ தான் பயாலஜி படிச்சுட்டு இருப்பான். ஏன்னா நாளைக்கு அது ரிவிஷன் டெஸ்ட்டு சார், அது பண்ணுவார். என்ன டைமில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாதான் அது நடக்கும் அப்படின்றத வந்து கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுட்டு வச்சுட்டு இருக்கிற குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்ணுற குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு அந்த குவாலிட்டி இல்லைன்னா கூட டெவலப் பண்ணிக்கிறக்கூடிய எபிலிட்டி இருந்துதான் நீங்களும் அந்த செக்மெண்ட்டில் வந்துடலாம். டெவலப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? என்ன சார் பெரிய விஷயம், பண்ணிட்டா போகுது சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது, ரொம்ப சந்தோஷம். அடுத்த குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் வந்து பிளான், ப்ரிப்பரேஷன் பிளான். ஒரு பிளான் வச்சிருப்பான், இவன் இதை பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இருக்கு, அந்த டாப்பிக்ல நான் என்னெல்லாம் படிச்சிருக்கணும், பேசிக்ஸ் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்கில் அதில் டெவலப் பண்ணிருக்கோம், என்னெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு, என்னெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்ன டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவை பிளான் பண்ணி எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை படித்தா நல்லா மார்க் வரும், எது படித்தா நல்லா மார்க் வரும், எதை வந்து திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணால் நல்லா இருக்கும், எது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வருஷத்தில் கேட்டிருக்கான், இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பிளான் வச்சு அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்ணுது, இல்லைன்னா கூட டெவலப் பண்ணிக்குது. அப்போ உங்களுக்கு இருந்துதா நீங்கள் ஹை ஸ்கோர் பண்ணிடுவீங்க, இல்லையா உங்களால் டெவலப் பண்ணுற எபிலிட்டி இருக்கா, நீங்கள் கூட அடுத்த வருஷம் ஸ்கோரை வந்து சூப்பராக அடிச்சிடலாம். பண்ணலாமா? இது என்ன பெரிய விஷயம்ன்றீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்குறவங்க எல்லாம் என்ன சார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்றீங்க. பட் இது பெரிய விஷயம் தான். இதை யாரு கன்சிஸ்டண்டா பண்றாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா வந்துடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா படிக்கிறது மட்டும் இல்லை, படித்ததை வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணி பார்க்கறது. ஒரு 15 நிமிஷம் படிக்கிறான், 30 நிமிஷம் படிக்கிறான், ஒரு 40 நிமிஷம் படிக்கிறான், 45 நிமிஷம் படிக்கிறான், என்ன படித்தேன், நான் படித்தது கரெக்டாக தான் படிச்சிருக்கேன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட்லேயே ஒரு ஓட்டத்தை ஓட்டுறது. ஒரு 15 நிமிஷம் படித்தது, 30 நிமிஷம் படித்தது, 40 நிமிஷம் படித்தது, ஒரு ஹவர் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், அப்படியே ஓட்டி பார்க்குறான். நான் இதான் படித்தேன், இதை தான் பண்ணேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அப்புறமா இது வந்தது, இதெல்லாம் படிச்சிருக்கேன், இதை வந்ததுன்னா இப்படி தான் வரணும், இப்படி நான் போட்டு பார்க்கணும், இதுதான் ஆன்சர் வருதா அப்படின்னு நான் போட்டதெல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்ததை ஒரு வாட்டி அப்படி ரிவைஸ் பண்ணி பார்க்கறது. சும்மா மொனோட்டனஸாக அப்படியே படிச்சுட்டே இல்லாமல் ஒரு 1 ஹவருக்கு 1.5 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி தாங்க டீச்சர், 1.5 ஹவர் கிளாஸ் நடக்குது, கிளாஸ் நடத்தி டீச்சர் வெளில போகிறாங்க, டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு மைண்ட்லேயே அதை ஓட்டுறது. சில பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, டீச்சர் அப்படி வெளில போனால் போகிறோம், என்னடா புரிஞ்சுதா, என்ன போகலாமா, அப்படி இந்த கதைகள் தான் ஓடும். பிரேக்கில் வெளில போயிட்டு வரலாமா, இது பண்ணலாமா. பட் இவன் என்ன பண்ணுவான், டீச்சர் என்ன நடத்தினாங்க அப்படின்றத அப்படியே மைண்ட்லேயே ஓட்டுவான். இல்லை அவன் ஏதாவது உட்காந்து 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணினா என்ன ப்ராக்டிஸ் பண்ணுன்னு பார்ப்பான், இல்லை ஏதாவது பண்ணி பார்த்துருந்தானா அதில் என்ன மிஸ்டேக் வந்திருக்கு, ஏன் மிஸ்டேக் வந்தது அனலைஸ் பண்ணிப்பான். ரைட்டா? அப்போ நீங்கள் இந்த குவாலிட்டி உங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த மாதிரி இல்லாத குழந்தைங்க என்ன பண்ணுது, டெவலப் பண்ணிக்கிறக்கூடிய ஆட்டிடியூட் வந்து இருக்கு. நீங்கள் இதை டெவலப் பண்ணிக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்களும் தாராளமாக வந்துடலாம். அப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. தென் நீங்கள் படித்ததை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னா அவங்க டெஸ்ட் கொடுப்பாங்க. பட்டு நம்ம ஒரு டாப்பிக்கை முடிச்சிட்டோம், அந்த டாபிக் நம்ம தரவாக இருக்குமா இல்லையான்னு தெரியாமல் அப்படியே டெஸ்ட்டுக்கு போகிறது, இல்லைன்னா ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாமல் அப்படியே போய் டெஸ்ட்டில் உட்கார்றது. ஆனால் இந்த ஹை ஸ்கோர் வாங்குற குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கை முடிச்சிட்டான்னா அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் பண்ணுறது, இல்லைன்னா இன்ஸ்டியூட்டில் ஏதாவது மெட்டீரியல் கொடுத்துனாங்கன்னா அதில் இருக்க கொஸ்டின்ஸை பண்ணுறது, இல்லை ப்ரீவியஸ் இயரில் எப்படியெல்லாம் இந்த டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மார்க் எக்ஸாம் அவன் எழுதிட்டு தான் போவான்.
அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்னெல்லாம் மிஸ்டேக் வருது, என்னெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும், என்ன பண்ணியிருந்தா நான் வந்து அந்த எக்ஸாம்ல பண்ண முடியும், என்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்றேன், என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு மார்க் எக்ஸாம் மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட், நான் பெருசு சொல்லல, 720க்கு சொல்லல, மார்க் டெஸ்ட். ஒவ்வொரு டாபிக்கும் சப் டாபிக் படிக்கிறப்ப அவ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறான். அப்ப அந்த ஆட்டிடியூட் இருக்கிற குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்ணுது. அந்த மாதிரி இல்லைன்னா கூட பாத்தீங்கன்னா அதை டெவலப் பண்ணிக்கிற குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்ணுது. அப்ப நீங்க அது மாதிரி இருக்கீங்களா? ஹை ஸ்கோர் பண்ணிடுவீங்க. இல்லைன்னாலும் அதை டெவலப் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் இருக்கா? நீங்களும் ஹை ஸ்கோர் பண்ணி அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டை வந்து ஜம்முன்னு அடிச்சிடலாம். ரைட். வேற என்ன சார் குவாலிட்டிஸ் வந்து அந்த மாதிரி பசங்களுக்கு இருக்கு அப்படின்னா, டெஸ்ட் எழுதுது பாத்தீங்களா, அதை அனலைஸ் பண்ணுது. டெஸ்ட் எழுதி முடிச்சதுமே அதுல என்னெல்லாம் ஆன்சர் கொடுத்துருக்காரு டீச்சரு, என்னெல்லாம் ஆன்சர் கரெக்ட் ஆன்சரு, நான் எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எதனால மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எதுக்கு அது மிஸ்டேக் வந்தது அப்படின்னு என்ன பண்றது, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை வச்சுக்கிட்டு தேடுது. புக்ல எந்த இடத்துல இருந்து அந்த கொஸ்டின் வந்திருக்கு, எந்த இடத்துல, எந்த பேஜ்ல, எந்த பேராகிராஃப்ல, எந்த லைன்ல அந்த கொஸ்டின் இருக்கு அப்படின்னு போயிட்டு அங்க மார்க் பண்ணுது. அந்த மார்க் பண்றப்பயே பேப்பர்ல மார்க் பண்ணுது, புக்ல மார்க் பண்ணுதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம அந்த மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னு மார்க் பண்றப்ப மைண்ட் அதை கரெக்டா ரீட் அவுட் பண்ணி அந்த இடத்துல அந்த குழந்தை ஏதாவது மிஸ்டேக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எழுதுனா என்ன பண்ணுது, அனலைஸ் பண்ணுது. அதை வந்து பாத்தீங்கன்னா அதுல எதனா மிஸ்டேக் பண்ணிட்டா என்ன பண்ணுது, மிஸ்டேக்கை வந்து ரெக்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணுது. எங்க கரெக்ட் பண்ணுது, மைண்ட்ல கரெக்ட் பண்ணுது. நம்ம என்னமோ கையில கரெக்ட் பண்ற மாதிரி, புக்ல கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக், மைண்ட் தான் மிஸ்டேக் பண்ணிருக்க. மைண்டை கரெக்ட் பண்ணோம்னா பிசிக்கலா நம்ம வந்து பண்ணணும். அந்த எபிலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட இருக்கு. அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி இல்லைன்னா கூட அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னா உடனே செஞ்சு ஒரு டெஸ்ட் முடிச்சதுமே ஒரு எரர் நோட்டு போடணும், எரர்ல என்ன பண்ணிருக்கோன்றதை பார்க்கணும், அதை புக்ல போய் நோட் பண்ணணும், அது என்ன இல்லைன்றதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற தெளிவுக்கு சொன்னதுமே அதை உடனே தெளிவா பண்ணிக்குது. அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கிற குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்ணுது. அப்ப அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இல்லைனாலும் நீங்க டெவலப் பண்ற ஆட்டிடியூட் இருக்கா, நீங்க அடிச்சிருவீங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க, நீங்க சாதிச்சிருவீங்க. மெடிக்கல் சீட்ல அப்படி தட்டிடலாம், கவர்மெண்ட் சீட்டை பண்ணிடலாமல்ல. ரைட்டு. வேற என்ன சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிங் கைடன்ஸ் அப்படின்னா, எனக்கு தெரியல அப்படின்னா அப்படியே விட்டுறது கிடையாது. யார் எக்ஸ்பர்ட்னு பாக்குது. சும்மா என் பக்கத்துல உட்காந்துருப்பான் ஃப்ரெண்டு, ஏன் அவனே மார்க் கம்மி வாங்கியிருப்பான், அவங்ககிட்ட போயிட்டு பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு கைடன்ஸ் வாங்குற குழந்தையா இருக்காது. பக்கத்துல இருக்கிறோடையே பார்க்காது, இப்படி இப்படி திரும்பி பார்க்காது. ஃபோக்கஸ்டா இருக்கும். யாருக்கிட்ட டவுட் கேட்கும், எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க டீச்சரு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் சொல்லி கொடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து தயார் பண்ணி அமைச்சிருப்பா பாருங்க. அவங்ககிட்ட போய் கேட்கும். அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கோம், எடுப்பான் பாருங்க, 700 மார்க் எடுப்பான், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம். இல்ல அந்த மாதிரியான டீச்சர்ஸை வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்ணும். இல்லையா ஏற்கனவே இந்த மாதிரியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல இருப்பான் பாருங்க, 650 700 மார்க் வாங்கிட்டு போய் காலேஜ்ல உட்காந்துருப்பான் பாருங்க. அந்த மாதிரியான குழந்தைங்க கிட்ட வந்து கைடன்ஸ் எடுத்துக்கும். கேட்டு 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 இது வேணும், அது வேணும், இது வேணும், அதை பண்ணுங்க, அதை சொல்லுங்க, நீங்க இதை சொன்னீங்களா, இதை நான் செய்யறேன், எதை பண்ணணும் அப்படின்னு கேட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிற குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்ணுது. அப்படி இல்லைன்னா கூட இந்த மாதிரி எதனா கிடைக்குமா தேடி எடுத்துக்குது பாருங்க, அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்ணுது. அப்ப நீங்க நீட்ல ஹை ஸ்கோர் பண்ணணுமா, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா தேடி தேடி பண்றதுக்கெல்லாம் கஷ்டம் சார். யாரு சார் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்கன்னா, ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல இதெல்லாம் தெளிவா பண்றவங்க. நீங்க பயப்படவே தேவையில்லை. எதை வந்து டார்கெட் பண்ணும், எந்த இது படிக்கணும், எதுக்குல வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் வருது, எதுல வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும், முடிச்சதுக்கு அப்புறம் எரர் நோட் எப்படி போடணும், டைம் வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி வச்சுக்கணும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா புட்டு 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 புட்டு. இப்ப நான் சொன்னது வந்து கைடன்ஸ்க்குலாம் நீங்க தனியா போவதில்லை. எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் அவைலபிள். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்றாங்க. ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல இருக்கு. 15ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த மாதிரி ஹை ஸ்கோர் பண்ற கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி கவர்மெண்ட் சீட் வாங்கணுமா, 869518 86953 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. சார் இது ஓவரால வேற என்ன சார், சொல்லுங்க சார், இதெல்லாம் நானே பண்ணிக்க மாட்டேனா அப்படின்னா நீங்களே பண்ணிக்கலாம். ஆனா இதெல்லாம் போக்கஸ்டா போகணும்ல, உங்களை கைட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும்ல, தட்டியும் கொடுக்கணும், தட்டவும் செய்யணும். அப்படின்றப்ப இவங்க கரெக்டான ஒரு இடத்துல இருந்தாதான் உங்களால பண்ண முடியும். அந்த மாதிரி பேட்ச் தான் ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். தென் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் குழந்தை என்ன ஆகும்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணும். நான் பண்றது கரெக்டா, நான் செய்யறது கரெக்டா,
நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய டைமிங் எப்படி வச்சுருக்கேன் கரெக்டாக, நான் தூங்குறது கரெக்டாக நான் சாப்பிட்றது கரெக்டாக, நான் பிரேக்கில் வந்து நான் கரெக்டாக நான் பண்ணுறேன்னா, இப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது டுவர்ட்ஸ் அந்த கோலை ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கேன்னா அப்படின்னு செல்ஃப் அசஸ் பண்ணிட்டு, அது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கு, அதில் ஏதாவது கரெக்டாக பண்ணல அப்படின்னா செல்ஃப் அசஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் மட்டுக்கும் வழிவகை பண்ணிக்குது. அந்த மாதிரி குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்ணுது. அந்த மாதிரி குழந்தையா நீங்கள்? இல்லை அந்த மாதிரி இல்லைன்னா கூட நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்களும் ஹை ஸ்கோர் வந்து ஈஸியாக பண்ண முடியும். செல்ஃப் அசஸ்மெண்ட்டு அண்டு இம்ப்ரூவ்மெண்ட்டு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்றது சாப்பிடும். எதை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உடம்புக்கு தேவையா அதை வந்து சாப்பிடும். சும்மா தேவையில்லாத கண்டதையும் எண்ணெய் பொருள், கடையில் போய் சாப்பிட்றது, வறுத்தது, பொரிச்சது, அவிச்சது, இப்படி எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படி ஓரம் கட்டிட்டு, அப்பா சுவர் இருந்தால்தான் சித்திரம், உடம்பு சரியில்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது, உடம்படா கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அப்போ நான் சாப்பிட்றதுதான் வாட் யூ ஈட் இஸ் வாட் யூ ஆர் அப்படின்றான். நீ என்ன சாப்பிட்றியோ அதான் நீ அப்படின்றப்ப நான் என்ன சாப்பிட்றேன், ஹெல்த்தியாக சாப்பிட்டா நான் ஹெல்த்தி, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி இல்லாத ஃபுட்டு நான் சாப்பிட்றப்ப ஆரோக்கியம் கெடும். அப்போ நீ என்ன சாப்பிட்றன்றதையும் கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ இந்த கண்ட்ரோல் எப்படி வரும்? கண்டதையும் நான் எப்படி சாப்பிட்டேன்னா எனக்கு தெரியாதே, நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னா, ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிபிடஸ் பேட்சில் காலையில் எழுந்துமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் காலையில் எழுந்ததுமே உங்களுக்கு சாப்பிடணுமோ அதை தான் கொடுப்போம். லிமிட்டாக கொடுப்போம், எக்ஸ்ட்ராவும் கொடுக்க மாட்டோம். சில பேர் கிடைக்குது என்ன தப்புன்னு வாயில போட்டுப்பான், அதெல்லாம் கிடையாது. ஈவினிங் நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமா, சுண்டல் சாப்பிடணுமா, பயிறு வகைகள் சாப்பிடணுமா, எவ்வளோ சாப்பிடணுமோ அவ்வளோதான் சாப்பிடணும். ஐயோ எனக்கு இன்னும் போட்டுனா கிடையாது. ஏன்னா அமிர்தம் என்ன சொல்றாங்க, அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சுன்றான். நீங்க எது இருந்தாலும் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அமிர்தத்தை கூட அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா என்ன ஆயிடும், விஷம் ஆயிடும். அப்ப நீங்க சாப்பிடணும். சாப்பாடு கூட வந்து பாத்தீங்கன்னா 4 இட்லி சாப்பிட்றதுல 8 இட்லி சாப்பிடக்கூடாது. 4 தான் 4, 8ன்னு போச்சுன்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையில ஒரு கொட்டு வச்சுக்கணும் நீ. ஏன்னா அந்த இடத்துல நீ கண்ட்ரோல் ஆயிலன்னு வச்சுக்க, உள்ள ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி ஆயிடும், உனக்கு தூக்கம் வந்துடும், படிக்கிறப்ப உன்னால எனர்ஜி கிடைக்காது. எனர்ஜிக்கு தானே சார் சாப்பிடுறோம், எனர்ஜிக்கு தான் சாப்பிடணும். ஆனா சாப்பிடுறதே நம்ம எனர்ஜியா வச்சுக்க கூடாது, புரியுதா? அப்ப லிமிட்டடாவும் சாப்பிடணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அந்த ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்ச்ல கண்ட்ரோல்டா, இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட்ல சாப்பிட்டியா, இந்தா ஊத்திக்கோ, இதை சாப்பிட மாட்டேன் சார், அதை சாப்பிட, எல்லாத்தையும் சாப்பிட்டுதான் ஆகணும். உடம்புக்கு எல்லாமே தேவைதான், காய்கறியும் தேவை, கீரை வகைகளும் தேவை, என்ன வேணும் நம்மளுக்கு வந்து இறைச்சியும் தேவை, முட்டையும் தேவை, எண்ணெயும் தேவை. சில டைம்ல எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வந்து நம்ம வந்து சாப்பிடணும். அப்ப அதையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்ச்ல ஃபுட் ஹேபிட்டும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டா வச்சிருக்கோம். ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. சில குழந்தைங்க வந்து நிறைய போடுவாங்க, பட் அதெல்லாம் வந்து வச்சுக்கவே கூடாது. அப்ப எந்த குழந்தை வந்து நல்ல மார்க் வாங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டு டயட்ல இருக்கும், சாப்பிடாமலாம் இருக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன், பட்டி இருப்பேன் கிளாஸ்ல போயிட்டு தொப்புன்னு சார் எதனா நான் தீட்டு பாரு, எனர்ஜியா இருக்காது, தூக்கிட்டு கேட்டா எனக்கு வயிற்றுல கிள்ளுதுன்னு சொல்லும், வயிறு வலிக்குதுன்னு சொல்லும். ஏன் சாப்பிடாதனால வயிறு வந்து பாத்தீங்கன்னா கிள்ளுது, அதை மாதிரி வயிற்று வலின்னு நினைச்சிட்டு அதுக்கு ஏதோ வந்து டேப்லெட் போட்டுட்டு எனக்கு முடியல நான் தூங்குறேன்னு சொல்லும், உட்காரன்னு சொல்லும், முது வலிக்குதுன்னு சொல்லும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டயட் ஃபாலோ பண்றவங்க, கரெக்டா தூங்குறவங்க பண்ண மாட்டாங்க. கரெக்டா தூங்குற டைம்ல உங்களுக்கு தூங்குறதுக்கு டைம் கொடுத்து காலையில எழுந்துக்கிற டைம்ல எழுப்பி ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்ச்ல இது எல்லாத்தையும் பண்றோம், கண்டு கருத்துமா பாத்துக்கிறோம். ரைட்டா இந்த குவாலிட்டியை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டான உங்களுடைய இன்டேக் நீங்க என்ன எடுத்துக்கிறீங்களோ அது கரெக்டா இருந்ததுன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா நல்லா வந்து பண்ண முடியும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான குவாலிட்டி, இந்த ஹை ஸ்கோர் பண்ற குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா பதட்டவே படாது, ரொம்ப கூலா இருப்பாரு. நம்ம தோனி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா இருக்கும். எல்லாம் நடக்கும், பதட்டமா இருக்கும். எக்ஸாம் எழுதுற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மறந்துட்ட மாதிரி இருக்கும், எல்லாமே தெரியாத மாதிரி இருக்கும், போட்டு பார்ப்போம் வராத மாதிரி இருக்கும். ஆனா என்ன பண்ணும், மைண்டை வந்து பாத்தீங்கன்னா அப்படி மூச்சை அப்படி உள்ள இழுத்து அப்படி வச்சு கொஞ்ச நேரம் அப்படி லைட்டா அப்படி விட்டு ஒரு 10 வாட்டி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம், அப்படி வந்து மைண்டு ஃப்ரீ ஆகிடும், ரிலாக்ஸ் ஆகிடும், காமாக இருக்கும், கூலாக இருக்கும். இந்த லாஸ்ட் நடந்த எக்ஸாம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் படத்து போனாங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஃபெயிலியர். அப்படி போயிட்டு ஈஸியாக போயிட்டு எக்ஸாம் தானேப்பா, ஏற்கனவே படிச்சிருக்கேன் தான்ப்பா, வரும் தானேப்பா, நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நம்மக்கிட்டே ஆர்ஜிஆரில் உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கான், கிராஷ் கோர்ஸ் மட்டும் தான் 40 நாள் தான் படித்தான்.
வேற எந்த ப்ரோக்ராமே 11th 12th படிக்கிறப்ப போல. அவன் போய் வந்து பாத்தீங்கன்னா 520 மார்க் வாங்கிட்டு இன்னைக்கு சீட்டு கவர்மெண்ட் சீட் வாங்குறான். ஏன்னா கூல். அப்ப நீங்க பாருங்க யார் ஹை ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா பதட்டமே இருக்காது, கூலா இருக்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணும். ரைட்டா? அப்ப இந்த ஹேபிட்டை நீங்க என்ன பண்ணும், கூலா இருக்கக்கூடிய ஹேபிட்டை, மைண்டை வந்து ரிலாக்ஸ்டா வச்சுக்கக்கூடிய ஹேபிட்டை டெவலப் பண்ணும். இதுவும் பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட்டா? டென்ஷன் பண்ணுவாங்க எக்ஸாம்ல, டார்ச்சர் பண்ணுவாங்க உங்களை எழுத விடாம. மழை வரும், வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்கும், காத்து வராது, ஏசி, இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டி எக்ஸாம் ஹால்ல போய் பார்ப்பீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறப்பயே கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க வந்து பண்ணிருப்பாங்க. டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அவங்க வந்து இண்டிவிஜுவல் பேசுவாங்க, டீச்சர் பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நடக்கும் அப்படின்னு முன்னாடியே மைண்ட் செட் பண்ணிட்டு அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒன்லி ஃபோக்கஸ்ட் எங்க எக்ஸாம்ல தான் அப்படின்றவன் என்ன பண்ணுவான், ஜெயிச்சிருவான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர்ல வந்து நீங்க ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ்ல வந்து பார்க்கலாம். இந்த எக்ஸாம் எழுதுறப்ப எழுதிட்டீங்களாப்பா, ஓஎம்ஆர் கரெக்டா பண்ணிக்கலாம், டைம் ஆயிடுச்சா, இப்படி பார்த்து பாத்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் வந்து நடுவில் சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு பையன் நம்ம இதுல எக்ஸாம் 7.5%ல 508 மார்க்கோ 10 மார்க்கோ வாங்கியிருக்கான். அந்த பையன் சொல்றான், சார் அப்போல்லாம் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி அது பழகி போச்சு. எக்ஸாம்ல போயிட்டு அந்த இன்விஜிலேட்டர் எதனா பேசிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு என்னப்பா அப்படிதான் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், எழுதணும்ப்பா எக்ஸாம் அப்படின்னு எழுதி 7.5% இன்னைக்கு ஸ்டான்லில சீட்டு போட்டுட்டான் பையன். அப்ப இந்த ஹை ஸ்கோர் பண்றவங்களுக்கும் நல்ல கவர்மெண்ட் சீட் வாங்குறவங்களுக்கும் என்ன இருக்கு, சுத்தி என்னெல்லாம் நடந்துட்டு போட்டப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வந்து படிக்கிறதா படிப்பேன், எக்ஸாம்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் கிளாஸ்ல நம்ம கொடுக்குறோம். சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கத்துல பேசுறா, இவன் பேசுறா, அவன் பேசுறா, பின்னாடி பேசிட்டே இருக்கா, என்னால படிக்க முடியாது, அவங்க எல்லாம் உருப்படவே மாட்டாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. யாரு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, காது கேட்காது, ஏன் காது கேட்காது, சுத்தி இருக்கிறது எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய செயல்ல தான், என்னுடைய வெற்றியில தான், என்னுடைய குறிக்கோளை நோக்கி நான் செயல்படுத்துறதுல மட்டும்தான் என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய செயலும் என்னுடைய நோக்கமும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருது, ஹை ஸ்கோர் ஆகுது. அந்த எண்ணமும் அந்த குறிக்கோளும் அது இல்லை அப்படின்னா கூட அது சொல்லி கொடுத்தா டெவலப் பண்ணிக்கிற குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருது. அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல அந்த போல்டு பண்ணி பசங்களுக்கு இதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதெல்லாம் இருக்கு எல்லாம் கூட பரவாயில்ல, இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும் சொல்லி கொடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல நீங்களும் ஜாயின் பண்ணி ஹை ஸ்கோர் வாங்கி கவர்மெண்ட்ல 2026ல சீட்டு வாங்கணும் அப்படின்னா இமிடியேட்டா கால் பண்ணுங்க 8695186953. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. என்கிட்ட டைரக்டா பேசணும்னு நினைக்கிறீங்களா, 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. கண்டிப்பா 2026 உங்களுக்கான வருடம். நீங்க நாங்க சொல்றத மட்டும் அகைன் சொல்ற பாருங்க, நாங்க சொல்றத மட்டும் உங்க குழந்தை செய்யறதுக்கு ரெடியா இருந்தா, நீங்க இந்த பாத்துக்கிட்டு இருக்கிற குழந்தையா நீங்க இருந்து அடுத்த வருஷம் நீங்க கவர்மெண்ட் சீட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நாங்க சொல்றதை நீங்க கேட்கறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% கவர்மெண்ட் சீட்டு உறுதி. அப்படி இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸும் ரீஃபண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் நடக்குதுங்க. 15 ஆகஸ்ட் சுதந்திரம் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய மருத்துவ கனவு அப்படின்றதுக்கும் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சுதந்திரத்தை உருவாக்கி கொடுக்குறீங்க. அடிக்கிறோம் சீட்டு கேரண்டியா. பார்க்கலாமா? பாய்.